தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான கடைசி ஒற்றுமை வாய்ப்பையும் நிராகரித்தது தமிழரசு கட்சி. யாழ் மாநகர சபையின் மேஜர் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மட்டக்களப்பில் ஹிஸ்புல்லா சாணக்கியன் சந்திப்பால் குழப்பம். ஜனாதிபதி மன்னிப்பை பயன்படுத்தி விடுவிக்கப்பட்ட மேலும் 68 கைதிகள். தமிழ் தேசியத்தின் இறுதி சந்தர்ப்பத்தை கோட்டைவிட்ட தமிழரசு கட்சி டெலோ சாடல். இலங்கையில் அரங்கேறிய போர்க்குற்றங்கள், ஜேர்மனியில் அனுபவிக்க காத்திருக்கும் அழுத்தம். இந்தியாவின் அகதிகள் முகாமுக்கு அனுப்பப்பட்ட இலங்கை குடும்பம். மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. யாழ் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளது என கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தமிழரசு கட்சி சார்ந்த முதல்வர் வேட்பாளராக திருமதி மதிவதனி அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே போல் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தயாளன் அவர்களையும் தீர்மானித்திருக்கிறோம். அது ஏற்கனவே நேற்றைய தினம் நானும் பொதுச் செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களும் அந்த வெற்றி பெற்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே 13ஆம் தேதி அவர்களுடைய பெயர்களை முறைப்படியே எங்களுடைய உறுப்பினர்கள் முன்மொழிந்து வழிமொழிவார்கள். டெலோ கட்சியின் செல்வம் அடைக்கலநாதனுடன் தமிழரசு கட்சியினர் சந்திப்பு நடத்தியதாக செய்தியெல்லாம் உண்மையாக நேற்று முன்தினம் என்னுடைய சில நண்பர்கள் தொடர்பு கொண்டு திரு செல்வன் அடைக்கல்நாதன் அவர்கள் என்னையும் சுதந்திரன் அவர்களையும் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததை தொடர்ந்து நேற்று திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் சுரேன் குருசாமி அவர்களும் இங்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சந்தித்து பேசினோம். குறிப்பாக இந்த தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தலைவர்கள் தெரிவு, தவிசாளர்கள் தெரிவு சம்பந்தமாக ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டுக்கு இணக்கப்பாடுன்னு சொல்லலாத இணக்கப்பாடு சொல்லுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் இணங்கி போகலாமா இந்த ஒரு கேட்டு பேசினோம். எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்றால் சில காரியங்களை நாங்கள் இதுவரையில் சில முடிவுகளை, சில அணுகுமுறைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவை அதற்கு அமைய நாங்கள் அவர்களோடு சுமூகமாகத்தான் பேச்சுவார்த்தை, நண்பர்கள் தானே, அதனுடையால் சுமூகமாகத்தான் பேசினோம். நாங்கள் சொன்னோம், நீங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சில இடங்களிலே சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக தெளிவாக சொன்ன அடிப்படையில் எந்தெந்த சபைகளிலே தமிழரசு கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறதோ அந்தந்த சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தெரிவுக்காக, தவிசாளர் தெரிவுக்காக குறிப்பாக நிறுத்துவோம் என்பதை அந்த வகையில் அவர்கள் சந்தித்தது டெலோ சார்ந்தவர்கள். அவர்கள் DTNAயாக இருந்தாலுமோ இல்லாவிட்டாலுமோ அதை பற்றி நாங்கள் பிரியாக அலட்டிக்கொள்ளையில் அவர்கள் எந்த வகையிலே இங்கே செயல்படுகிறார்களோ அந்த அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு, அதனை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக வன்னி மாவட்டம், மாந்த மேற்கு மற்றும் வவுனியா மாநகர சபை தெரிவு முதல்வர் தவிசாளர் முதல்வர் தெரிவு தவிர எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்திருக்கிறோம். ஏனென்றால் இங்கே ஒரு நிலைப்பாடு
வன்னியிலே ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது. அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். அவை 13ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட 13 அல்லது 16ஆம் தேதி அளவில் அவர்கள் எவ்வாறு எங்களுடைய தெரிவுகளை அணுகுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து வன்னியிலே, அதாவது ஏனைய வவுனியா, மன்னார் போன்ற இடங்களில் இருக்க உள்ளூராட்சி மன்றத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்திருக்கும். வடக்கு கிழக்கில் வந்து இந்த உள்ளூராட்சி சபையில் அமைப்பது தொடர்பாக வேறு கட்சிகளோட ஏதாவது ஒப்பந்தம் செய்யும்? ஆமாம், கிழக்கிலே பொதுவாகவே முஸ்லீம் சமூகத்தினுடைய இணைப்பில்லாவிட்டால் தமிழ் கட்சிகள் என்று அல்லது தமிழர்கள் அல்லது தமிழ் பேசும் மக்கள் என்னுடைய நிலைநிறுத்தப்பட மாட்டாது, அல்லது சாத்தியக்குறைவு அல்லது குறைவான வாய்ப்புகள் என்ற நிலையில் நாங்கள் முஸ்லீம்களோடும் முஸ்லீம் கட்சிகள், குறிப்பாக எஸ்எல்எம்சி, முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் ரிசாத் பாதியினுடைய கட்சி போன்றவற்றில் நாங்கள் கலந்து பேசியிருக்கோம். குறிப்பாக அதில் முக்கியமாக மூதூர் பிரதேச சபையில் இந்த முறை முஸ்லீம் கட்சிகளோடு இணைந்து அவர்கள் எங்களுக்கு முதல் அந்த பதவியை, தவிசாளர் பதவியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதான காலத்துக்கு மூதூர் பகுதி கூடுதலான முஸ்லீம் பகுதி இருந்தும் அவர்கள் எங்களுடைய தமிழரசு கட்சி சார்ந்த ஒருவரை தவிசாளராக தெரிவு செய்வதற்கு உடன்பட்டு அதற்கான ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் குச்சவெளியிலும் முஸ்லீம் கட்சிகளோடு இணங்கி ஒப்பந்தமாக எழுதி அங்கேயும் நாங்கள் அவர்களோடு இணக்கப்பாட்டுடன் தவிசாளர் தெரிவுகளில் ஒப்பந்தம் எழுதியிருக்கிறோம். அது அந்த வகையில் ஒரு இணங்கிய செயல்பாடு முஸ்லீம் கட்சிகளோடு இருக்கின்றன. கிழக்கிலே மட்டக்களப்பிலும் அவ்வாறு ஒரு சில இடங்களில் முஸ்லீம் கட்சிகளோடு இணைந்து செயற்படக்கூடிய, அதாவது ஆதரவாக அவர்களுடைய ஆதரவுடன் சில இடங்களில் அவர்களுக்கு நாங்களும், சில இடங்களில் அவர்கள் எங்களுக்கும் ஆதரவு வழங்குகின்ற நிலை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சொல்லியிருக்கிறாங்க அதாவது பொதுவாகவே நாங்கள் கூறுறது 17 சபைகளிலும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறார். ஆனால் சில சமயங்களில் அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தலாம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சில தளநிலைகளை பார்த்து அந்தந்த நேரங்களிலே சில முடிவுகளை எடுப்போம். அதாவது 13ஆம் தேதி ஆரம்பிக்கிற தெரிவுகள் 20ஆம் தேதி வரை நீடிக்கும். இடைப்பட்ட அந்தந்த காலங்களிலே அந்தந்த சபைகளினுடைய தளநிலைகளை, குறிப்பாக 1-2 சபைகளிலே எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதன்மை தன்மை இல்லாத 2 சபைகள் இருக்கின்றன. அந்த சபைகளிலே நாங்கள் வேட்பாளரை நிறுத்தலாமா, நிறுத்துவது பொருத்தமானதாக இருக்குமா, வெற்றி வாய்ப்பு அமையுமா என்றதை எல்லாம் பரிசீலித்து அவற்றை தீர்மானித்தாலும் அநேகமாக பெரும்பான்மையான உள்ளூர் நினைக்கிறேன் ஆக குறைந்தது 15 நிச்சயமாக 15 உள்ளூர் நிச்சயமாக நாங்கள் நிறுத்தலாம். 2 சபைகளிலே இப்போ நாங்கள் மூளாய்வு செய்து வேட்பாளர்களை நிறுத்துவதா இல்லையா என்றதை நாங்கள் தீர்மானிப்போம். ஆகவே 17 சபைகளிலே நாங்கள் நிர்வாக உரிமை கோருவதற்கான செயல்பாடு தான் இப்பொழுது இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா ஆகியோரின் சந்திப்புக்கு மட்டக்களப்பில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. குறித்த எதிர்ப்பு மட்டக்களப்பு மாவட்டம் பாலிச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட சந்திவெளி பகுதியில் நேற்று ஏற்பட்டது. மட்டக்களப்பில் அமைந்துள்ள சாணக்கியன் அலுவலகத்தில் ஹிஸ்புல்லா சட்டத்தரணி ஒருவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பை சாணக்கியன் ஏற்பாடு செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் சட்டவிரோதமாக கைதிகள் விடுவிக்கப்பட்ட பல சம்பவங்கள் தெரிய வந்துள்ளதாக மேலதிக மன்றாடிய நாயகம் திலீப பீரிஸ் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதன்படி 2024 கிறிஸ்மத்தின் போது 57 கைதிகளும் 2025 சுதந்திர தினத்தின் போது மேலும் 11 கைதிகளும் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் தவறாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பணிநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார நிசாந்த உபல்டனிய கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பீரிஸ் இந்த சமர்ப்பணங்களை வழங்கியுள்ளார். சில கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பை பெறுவதற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும் உப்பில்டனியாவின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெசாக் போயாவின் போது நாடு முழுவதும் 29 சிறைகளிலிருந்து 388 கைதிகள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர்களில் குறைந்தது 2 பேர் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் முன்பாக LGBTQ நடைபவனை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அமைப்பாளர் கீதநாத் காசலிங்கம் தனது கண்டனங்களை வெளியிட்டுள்ளார். குறித்த செயற்பாடு தமிழ் கலாச்சாரம் மற்றும் சமய நெறிகளை மீறும் வகையில் மேற்கொள்ளப்படுகிறது. குறித்த விடயத்தில் தனிநபர்களோ அமைப்புகளோ தமது உரிமைகளுக்காக குரல் எழுப்ப முடியும். எனினும் அவர்கள் தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகள், குறிப்பாக புனித தலங்களுக்கான இடங்களில் மதிக்க வேண்டியது கட்டாயமாகும். யாழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் மற்றும் உலகளாவிய ரீதியான பக்தர்களின் புனித தலமாக விளங்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு முன்பாக ஓனச்சேர்க்கை மற்றும் அவசார்ந்த தமது நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு குழு விளம்பரப்படுத்தும் செயல் அதிர்ச்சிகரமானதாகவும் வெட்கக்கேடானதாகும். இந்த செயற்பாடானது முழுக்க தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒன்றாகவே பார்க்கப்பட வேண்டும் என்பதுடன் குறித்த செயற்பாடுகள் அரங்கேறும் குழுக்களுக்கு மேலத்திய கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகளை எமது சிறுவர்கள் மீது திணிக்க முற்படும் இரகசிய குழுக்களால் பணம் வழங்கப்படும் ஒரு இரகசிய நிகழ்ச்சி நிரல் காணப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆணவத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தமிழரசு கட்சி கோட்டை விடுகிறது என டெலோ தரப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்பின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இது சாதாரணமாக ஏற்படுத்தப்படவில்லை. பல விட்டுக் கொடுப்புகள், அரவணைப்புகளின் அடிப்படையில் தான் சாத்தியமானது. இதன்பின் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களால் பன்னி நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகின்ற நிலைப்பாடு பற்றி பேசவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். இதன் பிரகாரம் திங்கள் மதியம் தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் ஐயாவினுடைய அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது பன்னிய அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். உங்கள் கருத்துக்கள் பயனற்றவை. வன்னியில் அதிக சபைகளை ஆளும் தரப்பு கைப்பற்றிய நிலை காணப்படுகிறது. பல சபைகளில் தனியொரு கட்சியாக ஆசனங்களை பெற்றுள்ளார்கள். தமிழ் தேசிய பரப்பினர் இணைந்து செயலாற்றாது விட்டால் இந்த நிலைமை மிகவும் இந்த சபைகள் ஆளுந்தரப்பிடம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மேலும் கிழக்கு மாகாணத்தில் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகள் தோற்றுவிக்கும் எனவும் தெரிவித்தோம். இன்னும் காலம் பிந்தவில்லை. தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்றிணைந்து விட்டுக் கொடுப்போடு வடக்கு கிழக்கில் இணைந்து சபைகளையும் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இதை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகிறோம் என தெரிவித்தோம். ஆனாலும் இணக்கமான சூழ்நிலைக்கு பதிலாக வரட்டு சவால்களே பதிலாகியது. தனி மனித வீர வசனங்களால் எமது இனத்தின் நேர்த்தியான பாதையில் வழிநடத்த முடியாது. மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்று கூடிய ஆட்சியை கைப்பற்றுவதே மக்கள் எதிர்பார்ப்பு. அதை செய்வதற்கு விட்டுக் கொடுப்பு, அரவணைப்பு என்பது மிக அவசியம். தலைமைகளின் வரட்டு கௌரவம் இதற்கு தடையாக இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவை ஜேர்மன் வலியுறுத்த வேண்டும் என ஜேர்மனிக்கான மனித உரிமை கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பில்ப்ரீஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கன் உத்தியோகபூர்வ விஜயமாக ஜேர்மன் செல்கிறார். இந்த நிலையில் ஜேர்மனிக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பில்ப்ரீஸ் அறிக்கொன்றினூடாக இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையின் உள்நாட்டு போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை பொறுப்புக்கூறலின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதுடன் சாட்சிய சேகரிப்பு செயல்முறையை நிறுவியுள்ளது. எனினும் அனுகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கமும் இதுவரையான செயற்பாடுகளை பொறுத்தவரை அதன் முந்தைய அரசாங்கங்களிடமிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை. இதன்படி போர்க்குற்றங்களை தொடர்புடைய முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பாதுகாத்து பேரவையின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது. 30 வருட யுத்தத்தின் போது கொலைகள், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட பல விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் யுத்தத்தின் இறுதி கட்டங்களில் அரச படைகள் பொதுமக்களை தாக்கியதுடன் சிலரை வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கியுள்ளனர். எனவே ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் ஜேர்மன் விஜயத்தின் போது பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அவரை ஜேர்மன் அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
மாகாண சபை தேர்தலை நடாத்துவது குறித்து அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் முடிவெடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் பிரபா ரூபான் சனரத் இதனை தெரிவித்தார். எல்லை நிர்ணய செயல்முறை போன்ற தீர்க்கப்படாத சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல் இதற்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சவால்கள் போதுமான அளவு தீர்க்கப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி கட்டமைப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி முன்னாள் அமைச்சர் பைசர் முத்தப்பா மாகாண சபை தேர்தல் நடாத்துவதற்கான எல்லை நிர்ணய அறிக்கையை சமர்ப்பித்த பின்னர் அதனை நிராகரித்தார். இதன் விளைவாக அரசாங்கம் இப்போது பழைய தேர்தல் முறைக்கு திரும்புவதையும் மாகாண சபை எல்லை நிர்ணயம் செய்வதையும் பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைய முயன்ற 5 இலங்கையர்கள் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. படகின் உதவியுடன் இந்தியாவின் ராமேஸ்வரம் கடற்கரையை அடைந்த இந்த குழுவை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அந்த குழுவில் 2 சிறு குழந்தைகள் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடாத்தப்பட்ட விசாரணைகளில் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக இலங்கையர்கள் குழு விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 5 இலங்கையர்களையும் இலங்கை தமிழ் அகதிகளுக்காக நிறுவப்பட்ட மண்டபம் அகதிகள் முகாமுக்கு அனுப்ப இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.